மார்கழி மாதம் சிறப்புகள். மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார். மகாபாரத போர் நடந்தது இந்த மாதத்தில் தான். அனுமன் ஜெயந்தி, பெருமாளின் வைகுண்ட ஏகாதசி, சிவபெருமானின் திருவாதிரை நோன்புகள் இந்த மாதத்தில் தான் வருகின்றது. மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். தை முதல் ஆனி வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். ஆடி முதல் மார்கழி வரை தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் நீராடி வாசலில் கோலம் போட வேண்டும். வீட்டில் பூஜை செய்து விளக்கேற்றி திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை படித்து வழிபட வேண்டும். மற்றும் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து அவரை வணங்கி வலம் வர வேண்டும். இப்படி செய்தால் விநாயகரின் அருள் நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மற்றும் கோவிலுக்கு சென்று மார்கழி மாதம் தன்னூர் மாத பூஜையில் கலந்து கொள்வது, நம்மளால் முடிந்த பிரசாதத்தை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது புண்ணியத்தை கொடுக்கும். கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது புண்ணியத்தை கொடுக்கும்.